எம்மை தந்திடவும் உறவு கொண்டிட தோழமை கண்டிட நிறைவு காணவும் இறைவா இறைவா உன்னிடம் வந்தோ இணைந்த கருத்தில் பலி தர வந்தோ இறைவா இறைவா உன்னிடம் வந்தோ இணைந்த கருத்தில் பலி தர வந்தோ பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி பாடவும் நடக்கும் செயல் நலன் பயக்க ஆசிர் வேண்டியும் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி பாடவும் நடக்கும் செயல் நலம் பயக்க ஆசிர் வேண்டியும் காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும் காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும் உம்மோடு நானும் மகிமை செலுத்தவும் இறைவா இறைவா உன்னிடம் வந்தோ இணைந்த கருத்தில் பலி தர வந்தோ இறைவா இறைவா உன்னிடம் வந்தோ இணைந்த கருத்தில் பலி தர வந்தோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களுடைய கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும் திருப்பலியில் மன்றாடுவோம். This Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. ஆண்டவர் ஆறுதலின் அன்புருவாய் இருக்கின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துயரமான உள்ளத்தோடு தேடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தருகின்ற ஆறுதலை இறை அனுபவமாக சிந்தித்து பார்க்க இத்திருப்பலியிலே நாம் கடந்து செல்வோம். திருப்பலியை தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகளுக்காக இறைவனின் மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களை உமது மீட்பில் பங்கு பெற செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிலவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலியா நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராவதால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமேத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் சொல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்துயுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்னும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தன் மக்களிடமிருந்து இப்படி ஒரு வாழ்வை எதிர்பார்க்கவில்லை. தான் ஏற்படுத்திய அன்பு உறவை இப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் மாற்றுவார்கள் என்று யாவே கடவுள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை யாவே கடவுள் சந்தித்ததை எரேமியா இறைவாக்கினர் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். தன் மக்களின் அவல நிலையை போக்குவதற்காகவே தன்னுடைய இறைவாக்கினர்களை எல்லாம் தேர்ந்து கொண்டார். அவர்களுக்காக உருவாக்கிய மிக அழகான ஒரு உடன்படிக்கையை பாதுகாப்பதற்காகவே ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். ஆனால் ஆண்டவரின் மக்கள் என்ன செய்தார்கள்?
3 காரியங்களை செய்து ஆண்டவரை மனவேதனைக்கு உள்ளாக்கினார்கள். முதலாவது காரியம், ஆண்டவருடைய அந்த நியமங்களை கடைபிடியாமல் ஆண்டவருக்கு எதிராக வாழத் தொடங்கினார்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த நியமங்களுக்கு எதிராக வாழத் தொடங்கினார். ஆண்டவர் பொறுத்து கொண்டார். ஆண்டவருக்கு நிகராக வேற்று தெய்வங்களை அவர்கள் உருவாக்க தொடங்கினார்கள். ஏனென்றால் ஆண்டவரோடு இருந்தால் அல்லது இந்த ஆண்டவருடைய நியமங்களை பின்பற்றினால் நமக்கு முழுமையான சுதந்திரம் இல்லை, முழுமையான வாழ்வு இல்லை, நம் எதிர்பார்த்தபடியான வாழ்வு இல்லை. ஆகையால் நமக்கு ஏற்றபடி ஒரு வாழ்வை உருவாக்குவதற்காக அவர்கள் வேற்று தெய்வங்களை நாடத் தொடங்கினார்கள். யாவே கடவுளுக்கு நிகராக அவர்கள் உருவாக்க தொடங்கினார்கள். கடவுளுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. 3வதாக, ஆண்டவருக்கு எச்சூழ்நிலையிலும் கீழ்ப்படியக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அனுப்புகின்ற இறைவாக்கினர்களை கொல்லும் அளவிற்கு அவர்கள் முன்வரத் தொடங்கினார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் மிகுந்த மனவேதனையில் எரேமியாவை அழைத்து சொன்னார். 10 கோத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு இஸ்ரேல் குழுமம் எப்படி இந்த அளவிற்கு எனக்கு எதிராக மாறுகிறது? ஆண்டவர் இந்த கோத்திரத்தை மட்டும் மிகவும் சிறப்பான விதத்திலே வழிநடத்தி சென்றாரே, இவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றினாரே, இவர்களுக்காக சிறப்பான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இவர்கள் கடவுளுக்கு எதிராக நியமங்களையும், கடவுளுக்கு எதிராக வேற்று தெய்வங்களையும், கடவுளுக்கு எதிராக எல்லா சூழ்நிலையிலும் தங்களை இறைவாக்கினர்களை கொள்ளும் அளவிற்கும் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதில் இப்படிப்பட்ட ஒரு சூழமைவை ஆண்டவர் மிக அழகாக சித்தரிக்கிறார். எப்பிராயிம், இவர்கள்தான் இந்த 10 கோத்திரங்களுக்கு தலை சிறந்தவர்களாக இருக்கிறார். யோசேப்பின் 2வது மகனாகிய எப்பிராயிம் ஒரு கோத்திரத்தையே உருவாக்குகிறார். அந்த இஸ்ரேல் என்ற மறு உருவு பெறுகிறது. இந்த 10 கோத்திரங்களுக்கும் அவர்தான் தலை சிறந்த பிரதிநிதியாக மாறுகிறது. ஆனால் இந்த 10 கோத்திரங்களும் ஆண்டவருடைய அந்த அன்பு உடன்படிக்கையின் பாதுகாவலர்களாக வாழ்வார்கள் என்றால் ஆண்டவருக்கு எதிராக மாறினார். இதே தெற்கு பகுதியில் இருக்கிற யூதா கோத்திரம் 2ம் ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மக்களாக மாறுகிறார். இப்போ எப்பிராயிமை ஆண்டவர் தண்டிக்க வேண்டும். ஆண்டவர் தண்டித்து திருத்தி மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் மாற்ற வேண்டும். எல்லோரும் அதைத்தான் எதிர்பார்த்தார். ஆண்டவருடைய மக்களாக இவர்கள் கண்டிப்பாக மாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த எப்பிராயிமை எல்லா மக்களும் என்ன சொன்னார்கள்? மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் மாறி ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு சான்று பகர்வார்களா? இந்த சிலைகளை எல்லாம் வேற்று தெய்வங்களை எல்லாம் கடந்து இறைவாக்கினர்களுடைய இறைவாக்கின்படியே வாழ்வார்களா அப்படின்னு அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மிக அழகாக எரேமியா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 31 சொல்லுவார். எப்பிராயிம், நீ என் அருமை குழந்தை அல்லவா, என் அன்பு மகன் அல்லவா, நான் உன்னை எப்படி மறவேன்? நான் உன்னை இன்னும் என் நினைவில் வைத்திருக்கிறேன். உனக்காக என் இதயம் திண்ணமாய் ஏங்கி தவிக்கின்றது. நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் மிகுந்த ஆச்சரியம். இந்த எப்பிராயிம் கோத்திரத்தை ஆண்டவர் தண்டித்து நாடு கடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை அந்த அடிமை தலையில் கொஞ்ச நாள் விட்டு வைப்பார், அசிரியர்கள் கரங்களிலே விட்டு கொடுப்பார் அப்படின்னு நினைத்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எப்பிராயிம், நீ என் அருமை மகன் அல்லவா, நான் இன்னும் உன்னை திண்ணமாய் என் நினைவில் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய ஆறுதலும் அன்பும் இரக்கமும் கண்டிப்பார், திருத்துவார். ஆனால் ஒரு பொழுதும் உங்களை கை நெகிழார். நீங்கள் கலக்கம் உருகின்ற பொழுதுதான் ஆண்டவரை நீங்கள் தேடுவீர்கள். அப்பொழுது ஒரு பொழுதும் ஆண்டவர் உங்களோடு இல்லாமல் போக மாட்டார். என் வாழ்வின் பயணத்தில் என் ஆண்டவர் என்னுடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் வாழ்வின் பயணம் மகிழ்ச்சியாக மாறும். நான் கலக்கம் உருகிறேன், என் வாழ்வின் பயணத்தில் என் ஆண்டவர் இல்லை என்றால் என் கலக்கம் என்னிடமிருந்து யாரும் எடுக்க முடியாது. என் ஆண்டவர் வர வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு பயணம் செய்ய வேண்டும். அதுதான் எப்பிராயிம் கோத்திரத்தில் எல்லா கோத்திரங்களுக்கும் நடந்தது. ஆண்டவர் வந்தார்,
அவருக்கு இரக்கம் காட்டினார். அப்பொழுது அவர்கள் மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் மாறினார்கள். மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், நான் என் மக்களை கை நெகிழாது இரக்கம் காட்டுவேன். எதற்காக? எப்பொழுதும் அவர்களுடைய வாழ்வின் பயணத்தில் நான் அவர்களோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அவர்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக இந்த ஆண்டவருடைய இறை வார்த்தை ஒவ்வொன்றையும் நாம் உள்வாங்கி தியானிக்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்விலே இது நிகழும், இது நிகழ்ந்திருக்கிறது என்ற விசுவாசத்திலே நாம் அணுக வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் இன்றைய இறை வார்த்தையை நமக்கு மிக அழகாக தருக. நீங்கள் இந்த உலகமெல்லாம் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை பார்த்து சிரிக்கின்றது. ஆண்டவரே ஆண்டவரே என்று தேடினான். ஆனால் பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறார். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறுகின்ற பொழுது நீங்கள் யாருக்கு சான்று பகர்கிறீர்கள்? ஆண்டவருடைய பேர் இரக்கத்திற்கு சான்று பகர்கின்றீர்கள். ஆண்டவருடைய பேர் இரக்கத்திற்கு சான்று ஆண்டவர் மிக அழகாக ஒரு இறை வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் இந்த மக்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீர்களோ உங்கள் முன்னைய நன்னிலைக்கு நான் உங்களை உயர்த்துவேன். உங்கள் மக்கள் முன்னிலையிலே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன். அப்போ இந்த மக்கள் எல்லோரும் என்ன சொல்வார்கள்? ஆண்டவரை நம்பினான், அவனுடைய துயரத்தை ஆண்டவர் மீட்டு கொண்டார். எப்படி? அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரும் பயணம் செய்கிறார். ஆண்டவரோடு பயணம், அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. எசாயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 42 இறைவசனம் 16 இதை உறுதிப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? பார்வையற்றவர்களை அவர்கள் அறியாத பாதையில் நான் நடத்தி செல்வேன். பார்வையற்றவர்களை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன். அவர்கள் பழகாத சாலையில் கரம் பிடித்து வழிநடத்தி செல்வேன். அவர்கள் முன்பு இருளை ஒளியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஆண்டவர் இப்படி செய்வார்? அளவு கடந்த இரக்கமும் அன்பும் கொண்ட ஆறுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படியாவது என் மக்களை மீண்டும் என் உடன்படிக்கைக்குள் அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படி நினைக்கிற நம் ஆண்டவர் நமக்காக இப்படிப்பட்ட இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இரக்கம் ஆண்டவருடைய ஆறுதலையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, நாம் என்னாலும் ஆண்டவரோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தான். என்னாலும் ஆண்டவரோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. மீகா இறைவாக்கின புத்தகத்தில் அதிகாரம் 7 இறைவசனம் 19 இதே இறை வார்த்தை இன்னும் நமக்கு உற்சாகம், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதாகவும் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? உன்னுடைய தீமையை நான் மிதித்து போடுவேன். ஏன்னா அதை எண்ணி எண்ணி நீ கலங்குகிறாய். அதை எண்ணி எண்ணி ஆண்டவர் என்னிடம் வராமல் போய்விடுவாரோ, ஆண்டவர் என்னிடம் இல்லாமல் போய்விடுவாரோ என்று கலங்குகிறார். உன் தீமையை நான் மிதித்து போடுவேன், உன் பாவத்தை ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விடுவேன். அப்பொழுது நான் உனக்கு இரக்கம் காட்டி உன்னை நான் மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக கொடுக்கிற இந்த அருமையான ஆசீர்வாதம், ஆறுதல் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பயணம் செய்வார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கை நமக்கு உறுதிப்படுத்துகிறார்? இயேசு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியில் பல அற்புதங்களை செய்வதை பார்க்கும். எல்லா அற்புதங்களையும் நாம் கடந்து வரோம். அதை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுத்து. நம்ம கலக்கம் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த நயின் கைம்பெண்ணுக்கு எந்த அளவிற்கு வாக்கு கொடுக்கிற அலாதீர் என்று சொன்னார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனம் 11 வாசிக்கிறோம். அலாதீர் என்று சொல்லி உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். அதே போல் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று ஒரு பார்வையற்ற மனிதர் ஆண்டவரை பார்த்துக்க, இப்போ உனக்கு என்ன வேண்டும்? பார்வை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார். ஆண்டவர் உங்களை எப்படியாவது தன் இரக்கத்தையும் அன்பையும் ஆறுதலையும் கொடுத்து மீண்டும் உடன்படிக்கையின் மக்களாய் மாற்ற வேண்டும். நீங்கள் ஒருபொழுதும் வேற்று தெய்வங்களை நாடிவிடக்கூடாது. ஆண்டவருடைய நியமங்களை மீறி ஆண்டவருக்கு எதிரான ஒரு வாழ்வு வாழ்ந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக ஆண்டவரை மறந்து அல்லது ஆண்டவருடைய இறைவாக்கினர்களை எதிர்த்து, ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகளை எதிர்த்து வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசம் இப்படியாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு பயணம் செய்கின்ற பொழுது எனக்கு ஒரு குறையும் இல்லை, பயமும் இல்லை, அச்சம் இல்லை. ஆனால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் அவரோடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்? என் ஆண்டவர் என்னோடு பயணம் செய்ய வேண்டும், ஆறுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
நான் எப்படி அவரோடு பயணம் செய்கிறேன், அதை நாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரிடத்திலே நான் வெளிப்படுத்துவேன், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் உன்னுடைய நியமங்களை மீறி வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவரே உனக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது உன்னுடைய பேரிரக்கத்திற்காக நான் மண்டியிட்டு ஜெபிக்கிறேன். எசேக்கியா அரசர் தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் இப்படித்தான் மண்டாடுவார். ஆண்டவரே என் மீது இரக்கம் காட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் நேர்மை தவறாமல் உன்னிடத்தில் வாழ்ந்தேன் என்பதை நினைவு கூர்ந்து உம்முடைய இரக்கத்தை என் மீது வெளிப்படுத்தி எனக்கு அற்புத நலன் கொடும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது நான் என்னுடைய வாழ்வை பரிசீலித்து ஆண்டவருக்கு ஏற்புடையதாக ஒப்பு கொடுக்கிற பொழுது தான் அவருடைய முழுமையான பேரிரக்கத்தை அனுபவித்து பார்க்க முடியும். ஏனென்றால் காணாமல் போன மகன் பற்றி ஓமை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 வாசிக்கிறோம் இல்லையா? கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன் அப்படின்னு அந்த மகன் தன்னுடைய நிலையை உணர்கிறான். நான் இப்பொழுது என் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன், தந்தையே உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு நான் என்னுடைய அறிக்கையிடு. அவருடைய இரக்கத்தை நான் கெஞ்சி மன்றாடி கேட்பேன், என்னோடு பயணம் செய்யுங்கள் ஆண்டவரே, அப்பொழுது என் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு நான் ஆண்டவரிடத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்பேன். நாம் எதுவுமே செய்யாமல், என்னுடைய வாழ்வை மாற்றாமல், என்னுடைய மனம் ஆண்டவருடைய நியமங்களுக்கு ஏற்பில்லாமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார். இன்னும் சிறிது காலம் ஆண்டவருடைய அந்த காக்கும் பிரசன்னம் இல்லாது போகின்ற சூழ்நிலை தான் நாம் சந்திக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு சிறியவன், பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தை, அந்த குழந்தை தன்னுடைய தாயோடு வாழ்கிறான். தந்தை இறந்து விட்டார். அன்று இரவு மழை பெய்கிறது. மறுநாள் பள்ளிக்கூடம் தன்னுடைய பள்ளி சீருடையெல்லாம் தன்னுடைய மாடியில் காய போட்டிருக்கிறாங்க. இரவு முழுவதும் மழை, அந்த குழந்தை மறந்து விட்டது. விடிய காலை எழுந்து தன்னுடைய சீருடை மழையில் நனைந்திருக்குமே என்று சொல்லி அந்த குழந்தை மேலே செல்கிறான், எடுத்து அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மாடியில் தண்ணியெல்லாம் தேங்கி இருக்குது. அதில் கரண்ட்டு பாஸ் ஆகிருக்குது, மின்சாரம் பாய்ந்திருக்குது. அதில் அந்த குழந்தைக்கு தெரியவில்லை. அந்த தண்ணியில் கால் அடி வைத்த பிறகு மின்சாரம் தாக்குகிறது. அந்த குழந்தை அம்மா என்று கதறி அழுகிறான். அரை தூக்கத்தில் இருந்தாலும் தாய் உடனடியாக மேலே ஓடி வந்து அந்த தன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக போராடுகிற நேரத்தில் குழந்தையை காப்பாற்றினாலும் தாய் ஒரு மயக்க நிலைக்கு வர அருகாமையில் இருக்கிற எல்லோரும் சென்று அவரை காப்பாற்றுகிறார்கள். மருத்துவமனையில் இருக்கிறார். தாய் இன்னும் உடல் நலம் பெறவில்லை. ஆனால் அந்த குழந்தை ஓரளவுக்கு, குழந்தை என்றால் பள்ளிக்கு செல்லுகின்றது, ஓரளவுக்கு தெரிகிறது தாய்க்கு என்ன நடந்திருக்குன்றது. அப்போ தாய்க்காக ஒரு குழந்தை மன்றாடுகிறார். என்ன மன்றாடு? நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்கள் அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். இந்த குழந்தையினுடைய ஜெபம் கேட்கப்படும், விசுவாசத்தோடு கண்டிப்பாக கேட்கப்படும். ஆனால் மனநிலையை பாருங்கள். ஆண்டவரால் இது ஆகும், ஆண்டவர் தருகின்ற ஆறுதலே எனக்கு நிறைவான ஆறுதல் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அந்த தாய் சிறிது சிறிதாகத்தான் குணமாகிறாள், கடவுளுடைய திருவுளப்படி தான் குணமாகிறாள். ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த தாயோடும் குழந்தையோடும் கடவுள் பயணம் செய்வதால் அவர்கள் மனக்குழப்பத்தில் இல்லை, துயரத்தில் இல்லை, வேதனையில் இல்லை. அவர்கள் துயரத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றினார். என்ன காரணமாக இருக்கும்? ஆண்டவரை அவர்கள் தேடினார்கள். இரண்டாவது, ஆண்டவர் என்னோடு பயணம் செய்ய வேண்டும் என்று நம்பினார்கள். மூன்றாவது, ஆண்டவருடைய நியமங்களின்படியே வாழ்ந்ததால் கண்டிப்பாக ஆண்டவர் அவருடைய துயரத்திலிருந்து அவர்களை மீட்பார். நம்முடைய வாழ்விலும் இதுதான் நடக்கும். திடீரென்று அதிசயமோ அற்புதமோ அல்ல. நம்முடைய ஜெபம், நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவரோடு எப்பொழுதும் பயணம் செய்ய வேண்டும் என்ற விசுவாசம், ஆண்டவர் தருகின்ற இந்த ஆறுதலுக்கும் அன்பிற்காகவும் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய இந்த வாழ்வு, இதற்காக இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். என்ன என்ன ஆனந்தம்
எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் தருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம் மன்றாடுகிறோம். இது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தருகின்ற திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். இந்த இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். என் நேசரே, என் தெய்வமே, என்னாலும் என்னில் கலந்திடவா. இந்த இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். வானகத்தின் விருந்தை தந்தீர், வையகத்தில் உறவை தந்தீர், மானிடரில் அன்பை பொழிந்தீர் நிறைவாகவே. வானகத்தின் விருந்தை தந்தீர், வையகத்தின் உறவை தந்தீர், மானிடரில் அன்பை பொழிந்தீர் நிறைவாகவே. என் மனமும் என் செயலும் என் நாடுமே உம் சித்தம் வழி நடக்க உன் அருளை தாருமே. என் மனமும் என் செயலும் என் நாடுமே உம் சித்தம் வழி நடக்க உன் அருளை தாருமே. இந்த இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். இந்த இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்விற்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை
பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பான இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் இரக்கத்தில் எந்நாளும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் திரு பீடத்திற்கு முன்பு மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் இணைந்து நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று நம்பிக்கையோடு சொல்லி ஜெபிப்போம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர், அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோம் ஆக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வெள்ளாங்கண்ணி. எல்லா வளம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமென்.
மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைமக்களே, பெற்றோர்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்களை மாற்றும் திறனாளிகளாக மாற்ற நாகை மாவட்டம் வேலை நகரில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு கீழ் இயங்கும் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறையுடையோர் சிறப்பு உயர்நிலை பள்ளியும், கைகால் முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், வாய்ப்பேச இயலாதவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், நரம்பியல் கோளாறு உடையவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துராஜா சிறப்பு மேல்நிலைப் பள்ளியும், கிறிஸ்துராஜா 14 வயதிற்கு மேற்பட்ட அறிவாற்றல்